ஒருவன் இறந்த பின்பு அவனுடைய ஆத்மா, அவனுடைய ஆன்மா எங்கு இருக்கும்? சாதாரணமாக மனிதன் இறக்கும் வரை அவன் மனம் நிறைய விஷயங்களை கற்பனை செய்து வைத்திருக்கும். ஆன்மாவுக்கு உயிர் இருக்கிறது என்று சொல்லும் மனிதனுக்கு அவன் இறந்த பின்பு அவனுடைய ஆன்மா எப்படி இருக்கும், எங்கெல்லாம் பயணம் செய்ய முடியும் என்று கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அது தொடர்பாக உண்மைதான் என்ன தெரியுமா? மனிதர்கள் உயிர் வாழும்போது மட்டுமல்ல, அவர்கள் இறந்த பின்பும் கூட மனித உடல்கள் தான் இறக்கின்றன ஒழிய ஆன்மாக்கள் அழிவதில்லை. ஆன்மாக்களுக்கு உயிர் உண்டு என்றுதான் கூறப்படுகிறது. அப்படி உயிரோடு இருக்கும் ஆன்மா உடல் இறந்த பின் என்னதான் செய்கிறது? ஒரு மனிதன் இறந்த பின் முதல் 9 நாட்கள் அவர்கள் வாழ்ந்த இடத்துக்கு மிக அருகிலேயே ஆன்மாக்கள் வலம் வந்து கொண்டிருக்கும். அதிலும் குறிப்பாக முதல் 3 நாட்கள் நீரிலும், 4வது நாள் முதல் 6ஆம் நாள் வரையிலும் நெருப்பிலும், 7ஆம் நாள் முதல் 9ஆம் நாட்கள் வரையில் ஆகாயத்திலும் ஆன்மாக்கள் நிலவும் என கூறப்படுகிறது. உயிர் என்பது உடலின் இயக்கத்தன்மையை குறிப்பது. உடலில் எந்த ஒரு இயக்கமும் நடக்கவில்லை என்றால் அங்கே உயிர் என்பது இல்லை என அர்த்தம். உடலில் இயக்கம் நின்றுவிட்டாலும் கூட ஆன்மாவாகிய நினைவு சில கணங்கள் நிலைத்திருக்கும். உடலின் இயக்கமற்ற தன்மைதான் நாம் மரணம், அதாவது மரணித்த நிலை என்கிறோம். உடலில் இருந்து இயக்கமும் ஒட்டுமொத்த நினைவும் பிரிந்தால்தான் அது முழுமையான மரணம். இருப்பினும் மரணம் என்பது வெறும் உடலுக்கு மட்டும்தான், ஆன்மாவிற்கு அல்ல. ஒரு மனிதன் இறந்த பின்னும் அவனது ஆன்மாவாகிய ஒட்டுமொத்த நினைவுகளும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்திலேயே கலக்கிறது. இதனை தான் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அன்பான அந்த நல்லாத்மா எங்கிருந்து வந்ததோ அங்கேயே சென்று சேர்ந்து விட்டது என்பார்கள். உங்களுக்கு வரும் கனவை மற்றவங்கிட்ட சொன்னா என்ன நடக்கும் தெரியுமா? ஆம், நாம் உறங்கும் போது பல வகையான கனவுகள் வரும். அது நல்லதாக இருக்கலாம் அல்லது கெட்டதாகவும் இருக்கலாம். இவை ஒவ்வொன்றும் நமக்கு சில விஷயங்களை கூறுகிறது. நாம் காணும் சில கனவுகளை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என வீட்டில் உள்ள பெரியவர்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கும். அதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன என்று தெரியுமா? அந்த கனவுகளை நாம் மற்றவர்களிடம் கூறினால் அதனால் கிடைக்கும் நன்மைகள் குறைந்து பண இழப்பை ஏற்படுத்தும் என கூறப்படுகிறது. அந்த 5 கனவுகளை பற்றி பார்க்கலாம். கனவு ஒவ்வொருவருக்கும் வரும். கனவுகள் இல்லாதவர்கள் எவரும் இல்லை. கனவுகள் குறித்து சொப்ன சாஸ்திரத்தில் பல தகவல் கொடுக்கப்பட்டுள்ளன. கனவு அறிவியலின்படி ஒவ்வொரு கனவுக்கும் பல அர்த்தம் உள்ளது. நாம் அடிக்கடி காணும் கனவை நமது அன்புக்குரியவர்கள் அல்லது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளும். ஆனால் சொப்ன சாஸ்திரத்தின்படி நாம் காணும் கனவை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடாது என கூறப்படுகிறது. உங்கள் கனவில் ஒரு அழகான பழத்தோட்டம் அல்லது மலர் தோட்டத்தை கண்டால் அதை யாரிடமும் பகிர வேண்டாம். சொப்ன சாஸ்திரத்தின்படி அத்தகைய கனவு நல்லது என்று கருதப்படுகிறது. அத்தகைய கனவுகள் உங்களுக்கு வந்தால் நீங்கள் கூடிய சீக்கிரம் சில நல்ல செய்திகளை பெறப்போகிறீர்கள் என்று அர்த்தம். மேலும் அத்தகைய கனவு நிதி லாபத்தையும் குறிக்கிறது. கனவு அறிவியலின்படி ஒருவருக்கு மேலே குறிப்பிட்டது போல கனவு வந்தால் அதை யாரிடமும் சொல்லக்கூடாது. அப்படி கூறினால் அதன் விளைவு குறைந்து எதிர்மறையாக நடக்கலாம். உங்கள் கனவில் நீங்கள் வெள்ளியால் ஆன ஒரு கலசத்தை கண்டால் அது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. சொப்ன சாஸ்திரத்தின்படி அத்தகைய கனவு வாழ்க்கையில் வர இருக்கும் நல்ல நாட்களை குறிக்கிறது. இந்த வகையான கனவுகள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல பணபலத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. உங்களுக்கு இது போன்ற கனவுகள் வந்தால் இது பற்றி மற்றவர்களிடம் சொல்லாதீர்கள். கூறினால் இதன் நற்பலன்கள் குறையும். உங்கள் பெற்றோர் கனவில் தண்ணீர் குடிப்பது. ஆம், நீங்கள் உங்கள் பெற்றோர் தண்ணீர் கொடுப்பது போல எப்போதாவது கனவு கண்டால் அத்தகைய கனவு மிகவும் மங்களகரமானதாகவும் கருதப்படுகிறது. இந்த மாதிரியான கனவுகள் எதிர்காலத்தில் நீங்கள் நினைக்க முடியாத அளவுக்கு முன்னேறப் போகிறீர்கள் என்பதற்கான அறிகுறியாகும். எனவே அத்தகைய கனவுகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அப்படி கூறினால் பலிக்காமல் போகலாம். உங்கள் கனவில் கடவுளை நீங்கள் கண்டால் விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் என்பதற்கான அறிகுறியாகும். அத்தகைய கனவை நீங்கள் ஒருவருடன் பகிர்ந்து கொண்டால் சொப்ன சாஸ்திரத்தின்படி உங்கள் வேலை கெட்டுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் தான் தவறுதலாக கூட யாரிடமும் இது போன்ற கனவுகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. இறப்பது போல கனவு. உங்கள் கனவில் நீங்கள் இறந்து விட்டதாகவோ அல்லது உங்களுக்கு வேண்டியவர்கள் யாராவது இறந்து விட்டதாகவோ கனவு கண்டால் இது போன்ற கனவை யாருடனும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அத்தகைய கனவு சுப நிகழ்வுக்கான அறிகுறியாக இருக்கும். அத்தகைய கனவுகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது வர இருக்கும் மகிழ்ச்சியை கெடுப்பதாக கூறப்படுகிறது. இது போன்ற கனவுகள் வீட்டில் நடக்க உள்ள சுபகாரியத்தின் அறிகுறியாக கற்பூரத்தில் இருக்கும் இத்தனை நன்மைகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கற்பூரம் ஆன்டிபயாட்டிக் நிறைந்தது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். கற்பூரம் பூஜை புனஸ்காரங்களுக்கு மட்டுமன்றி பல உபாதைகள், உடல் பிரச்சனைகளுக்கும் வீட்டு வைத்தியம் செய்ய உதவுகிறது. எப்படி, எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று பார்க்கலாம். கற்பூரம் ஆன்டிபயாட்டிக் நிறைந்தது. இது நமது ஆரோக்கியத்திற்கும் அழகுக்கும் மிகவும் நன்மை பயக்கும். கற்பூரம் மற்றும் கற்பூர எண்ணெய் இரண்டும் மிகவும் பயனுள்ள பொருட்கள். கற்பூரம் பலருக்கு ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்ல முடியாது. எனவே பயன்படுத்தும் முன்பு மணிக்கட்டு பகுதியில் தேய்த்துவிட்டு எந்த அலர்ஜியும் இல்லை என்றால் பயன்படுத்தலாம். கைகள், உடலில் ஏதேனும் நமைச்சல், எரிச்சல், எரியும் உணர்வு இருந்தால் இந்த இடத்தில் கற்பூரத்தை தேய்த்தால் இல்லென இருக்கும் எரிச்சல் நீங்கும்.
கையில் தொற்றுகளால் ஏதேனும் பாக்டீரியா புஞ்சைகளின் வளர்ச்சி இருக்கிறதெனில், ஆணி, நகசுத்தி என இருந்தால் அந்த இடத்தில் கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் பேஸ்ட் போல குழைத்து தடவினால் குணமாகலாம். அடுத்ததாக, சிறு பூச்சிக்கடி என்றாலும் கற்பூரத்தை குழைத்து தடவலாம். கால்களில் வெடிப்பு என்றாலும் அதை சரி செய்து வெதுவெதுப்பான தண்ணீரில் கற்பூரத்தை கரைத்து காலை 15 நிமிடங்கள் ஊற வைத்து எடுங்கள். பின் கால்களில் தேங்காய் எண்ணெய் அல்லது வேஸ்லின் தடவுங்கள். இதை வாரம் ஒரு முறை செய்து வர வெடிப்பு நீங்கலாம். தலையில் பேன் இருந்தாலும் கற்பூரத்தை தேய்க்க பேன் இறந்துவிடும். தேங்காய் எண்ணெய் கலந்து தேய்க்க தலைமுடி வளர்ச்சி அடர்த்தியாகும். முடி கொட்டுதல் இருக்காது. வழுக்கை இருந்தால் கற்பூர எண்ணெய் முடி வளர உதவுகிறது என்று கூறப்படுகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. கைகளில் கற்பூர எண்ணெயை தேய்த்து நுகர்வது மன அழுத்தத்தை குறைக்க உதவுகிறது. முகத்தில் முகப்பருக்கள், பருக்களின் எரிச்சல், பருக்களின் கீறல்கள் இருந்தால் கற்பூர எண்ணெய் வாங்கி தடவலாம் அல்லது கற்பூரத்தை தேங்காய் எண்ணெயில் ஊற வைத்து தடவலாம். வலி நிவாரணி. கை, கால், மூட்டு வலி என உடம்பில் எந்த பகுதியில் வலி இருந்தாலும் தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை சூடாக்கி மசாஜ் செய்ய வலி குறையும். வீட்டில் பணம் அதிகம் சேரணுமா? அப்போ வாஸ்து முறைப்படி வாஸ்து மீன்களை வீட்டில் வைத்தால் தீரும் பிரச்சனைகள். வாஸ்து என்பது வேதகால அறிவியல். வாஸ்து முறைப்படி வீடு அமையாவிட்டால் ஏற்படும் துன்பங்களை சரி செய்வதற்கு பல வழிகள் உண்டு. அவற்றில் ஒன்று வீட்டில் மீன் வளர்ப்பது. மீன்கள் தீய அதிர்வுகளை தனக்குள் இழுத்து வெளியேற்றும் ஆற்றல் உண்டு. இனி வீட்டில் மீன் தொட்டியை எங்கு வைப்பது, அதில் என்னென்ன வாஸ்து மீன்கள் வளர்க்கலாம், அதனால் அடையும் பலன் என்ன என்பதை பார்க்கலாம். வீட்டின் வரவேற்பறையில் தென்மேற்கு மூலையில் மீன் தொட்டியை வைப்பது சிறப்பு. வாஸ்துவில் திசைகள் என்பது மிக மிக முக்கியமானது. மீன் தொட்டி வீட்டை அலங்கரிப்பதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. விருந்தினர்களின் மகிழ்ச்சியை கூட்டுகிறது. மீன்களுக்கு உணவிடும் போது நம் கர்மாவை கழிப்பதோடு மன அமைதியை அளிக்கிறது. மீன்கள் வீட்டில் மட்டுமல்ல, அலுவலகத்திலும் வளர்க்கலாம். இதில் டிராகன் மீன் வாஸ்து மீன்களின் முதன்மையானது மற்றும் வாஸ்து மீன் தொட்டியில் இருக்க வேண்டிய முக்கியமான மீனாகும். வாஸ்து மீன்களே மிகவும் விரும்பப்படும் மீனாகும். இதை வீட்டில் வளர்த்தால் அதிகாரம், வளமை, மகிழ்ச்சி மற்றும் உடல் ஆரோக்கியம் தரக்கூடிய ஆற்றல் உள்ளது. இது மற்ற மீன்களை விட விலை உயர்வானது. கோல்டு மீனோ டிராகன் மீனுக்கு இணையானது. இது விலையும் குறைவு, அதிக எண்ணிக்கையில் வளர்க்கப்படும் மீனாகும். இது வாஸ்து மீன், அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் வடிவமாகும். இது வீட்டில் வளர்க்கும் போது குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உண்டாக்கும். கோல்டு மீன்களை பார்க்கும் போதே மனக்கவலைகள் பறந்து போகும், மனதில் அமைதி பிறக்கும். பிளாக் மோர் கட்டாயம் வாஸ்து மீன் தொட்டியில் இந்த பிளாக் மோர் இருப்பது மிகவும் முக்கியம். காரணம், வாஸ்து மீன்களை வளர்ப்பதே தீய சக்திகளை வெளியேற்றதான். பிளாக் மோர் தீய சக்திகளை இழுத்து கொண்டு நல்ல சக்திகளை வெளியிடக்கூடியது. இந்த மீன் வீட்டில் இருந்தால் நல்ல சக்திகள் வீடு முழுக்க பரவி இருக்கும் என்பது உறுதி. பட்டர்ஃப்ளை கொய் கடுமையான நீரோட்டத்தை எதிர்த்து நீந்தக்கூடிய ஆற்றல் கொண்டது. இது வெற்றி மற்றும் சாதனைகளின் வடிவமாகும். உங்கள் வீட்டில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இருந்தால் நிச்சயம் இந்த மீன் வீட்டில் இருக்க வேண்டும். இம்மீனை அவர்கள் பார்க்கும் போதெல்லாம் தடைகளை தாண்டி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணங்கள் உருவாகும் என்பதில் ஐயமில்லை. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் ஊக்கத்தை கொடுக்கும் இந்த பட்டர்ஃப்ளை கொய் மீன். அடுத்ததாக ஃப்ளவர் ஹார்ன் மீன். அழகு என்றால் அது ஃப்ளவர் ஹார்ன் மீன் தான். இந்த மீன் அதிர்ஷ்டத்தையும் அன்பையும் ஒன்றாக தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழலை உருவாக்குவதோடு ஆரோக்கியத்தையும் தரும். நாம் மகிழ்ச்சியாக இருந்தால் நம்மை சந்திப்பவர்களுக்கும் அது தொற்றிக்கொள்ளும். எனவே வீட்டுக்கு வரும் விருந்தினர்கள் மகிழ்ச்சியாக உணர்வார்கள். இதனால் உறவுகள் மேம்படுவதோடு கிளைகள் வளர்வதும் உறுதி. ஒரு வாஸ்து மீன் தொட்டியில் குறைந்தது 9 வாஸ்து மீன்களாவது இருக்க வேண்டும். அதில் 8 மீன்களில் மேலே சொன்ன 5 மீன்கள் இடம்பெற வேண்டும். வாஸ்து மீன்கள் வளர்ப்பதால் பெரும் நன்மைகள். மீன் தொட்டி தீய சக்திகளை இழுத்துக்கொண்டு நல்ல சக்திகளை உற்பத்தி செய்கிறது. மிகவும் உற்சாகமான ஆரோக்கியமான மீன்கள் அபரிதமான செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் செழிப்பையும் ஈர்க்க உதவும். நீங்கள் பசியோடு உள்ள மீன்களுக்கு உணவு கொடுப்பதன் மூலம் உங்களுக்கு புண்ணியம் வந்து சேரும். மீன் தொட்டியை வேடிக்கை பார்ப்பது நண்பர்களோடு பழகுவது போன்றதாகும். அவை உங்கள் மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள மிக மிக உறுதுணையாக இருக்கும். உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு பிரச்சனை இருந்தால் அது தொடர்பான திசையில் மீன் தொட்டி வைத்தால் அந்த பிரச்சனை உலகம். இறுதியாக மீன் தொட்டி உங்கள் வீட்டை அழகாகவும் அற்புதமாகவும் ஆக்கும் என்பது உறுதி. நாள் முழுவதும் உழைத்து கலப்போடு வீட்டில் நுழைந்ததும் ஓடி விளையாடும் குழந்தைகளை பார்ப்பது போல அங்குமிங்கும் நீந்தும் இந்த மீன்களை பார்த்தால் உடல் களைப்பு பறந்து போவது உறுதி. இவ்வளவு நன்மைகளை அளிக்கும் வாத்து மீன்களை நம் வீட்டில் வளர்த்து நன்மைகளையும் மகிழ்ச்சியையும் அடையும்.